பாத்தியா? श्रवणाय कुर्महे समे कामान् कामकामाय मह्यं कुबेराय वैश्रवणाय महाराजाय नमः। காலையிலே அவனை வம்புக்கு இருக்கலன்னா உனக்கு பொழுதே போகாதே. பேசாம கஞ்சியை குடிச்சிட்டு மாட்டு தண்ணியை காட்டு. ஆமா, நானே எல்லா வேலையும் செய்யறேன். உன் மாவன் ஊரை சுத்தி வம்பு எடுத்துட்டு வரட்டும். ஏய், நீ படிக்கிற வேலையை பாருடி. அவனை பத்தி உனக்கு என்ன பேச்சு? எழுந்துட்டார்ல தோற வாடைய புடிச்சுக்கிட்டு. ஆஹா, காலையிலே என்ன ஒரு நறுமணம். ஏய், முதல்ல மீனவை போய் பல்லு விளக்கிட்டு வா. நைட் எல்லாம் படம் பார்க்க வேண்டியது, காலையில பொச்சுல வெயில் அடிக்க தூங்க வேண்டியது. வா. இன்பா, டேய் இன்பா, ரிஹர்சல் டைம் ஆயிடுச்சுடா. கிளம்பிட்டா இல்லையா? வந்துருச்சுல திரும்ப போறோம். வர உடனே அவன் கூட ஓடிடுவாரு. டேய் இன்பா, சீக்கிரம் வாடா. உங்க ஆத்தா என்ன பார்த்தா அடிச்சு போடுறா. சீக்கிரம் ஏறா. பாய் மம்மி. டேய் குமாரே, இருடி. வாத்தா கிட்ட சொல்லி உன்னை வெளுக்க சொல்றேன். இன்னொரு தடவை இந்த பக்கம் வந்த விளக்கு மாத்த கொண்டு வேல் மயில் கொண்டாடிடுவேன். உள்ளே சாப்பிட கூட விட மாட்டேங்கிறான். சரி மாப்ள, நேத்து நீ சொல்லி கொடுத்தல அந்த ஸ்டெப் அப்படியே போடு, ஃபாலோ பண்ணிக்கிறோம். ஓகே தானா? எல்லாம் ரெடி தானா? ரெடி சாங். அவ்வளவுதான். ரெடியா மாப்ள? கம் ஆன், கிளாப் 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 கிளாப். நானும் பாத்துட்டு இருக்கேன். ரொம்ப நாளா என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்க. எதுவும் நடிக்கணுமா? அது இல்லன்னா காலேஜ்ல ஒரு காம்படிஷன் டிராமா எழுதி தரேன்னு சேலஞ்ச் பண்ணிட்டேன். அதான் உங்ககிட்ட எழுதி கேட்கலான்னு. டிராமா எழுதி கொடுக்கணும்னா ரொம்ப செலவாகுமே. அதெல்லாம் நான் கொடுத்துறேன்னா ஒரு 1 hour டிராமா போதும். நீ எங்க எதிர் வீட்டு ஐயர் வீட்டு பொண்ணு தானே? நேரா வீட்டுக்கே வந்து கேட்க வேண்டியதானே? இல்லனா உங்க தங்கச்சி என் காலேஜ்ல தான் படிக்கிறா. டிராமா நான் எழுதலன்னு போட்டு கொடுத்துருவா. அதான் நான் எழுதி கொடுத்தா உன் பேரை போட்டுக்குவ. நல்லா ஊமை கொத்தார மாதிரி இருந்துகிட்டு என்ன விவரம்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை வா. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? போய் ரிஹர்சல் பார்க்க சொன்னா என்னடா பண்றீங்க? ஐயா, ஓன் ஆடுறத தான் பார்த்துட்டு இருந்தோம். உங்களை ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. சீக்கிரம் வாங்க. ஏய் ஏய், போலீஸ் போலீஸ் ஒலிங்க. ஏய் நில்லுமா. சார் என்னாச்சு? ஏன் போலீஸ் அடிச்சு இழுத்துட்டு போறாங்க? நீ இந்த ஐயர் வீட்டுக்குள்ள ஹெட்மாஸ்டர் தானே? ஆமா. இவங்க கிடைக்கிறாங்க காவாலி பயலுங்க. எப்ப பார்த்தாலும் அரசாங்கத்தை ஒளிகன்னு சொன்னா அடிக்காம கொஞ்சுவாங்களா? இப்ப என்னங்கற? படிக்கிற புள்ள தானே, போய் படிக்கிற வேலையை பாருமா. போன்னு சொல்றேன்ல, போ. யாருகிட்ட? மதுரை போறோம், எல்லாரும் வந்துடணும் சொல்லிட்டு. போலீஸ் பர்மிஷன் இல்லையாப்பா? முதல்ல சொல்லியாச்சுன்பா. ஏண்டா உங்களுக்குலாம் என்னடா பிரச்சனை? ஏன்டா இப்படி தெருத்துருவான்னு கத்திட்டு இருக்கீங்க? ஆமா, இதுல யாரா உங்க லீடரு? சார், லீடர்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் பேர் தான் இன்பா, எங்க டைரக்டர். என்னது டைரக்டரா? சார், பிரச்சனை எங்களுக்கு மட்டும் இல்ல, நாங்க உங்களுக்கும் சேர்த்து தான் கத்திக்கிட்டு இருக்கோம். ஓ, நீங்க கத்துனா உலகத்துல உள்ள எல்லாமே மாறிடுமோ? நாங்க மட்டும் கத்துனா உலகத்தை மாற்ற முடியாதுதான். ஆனா இது நிச்சயமா மாற்றத்துக்கான ஒரு ஆரம்பமா இருக்கும் சார். டேய், மக்களை காப்பாத்துறதுக்கு தானே அரசாங்கம் சம்பளம் கொடுத்து எங்களை வேலையில வச்சிருக்கு. நீங்க உங்க பொழப்ப மட்டும் பாருங்க, சரியா? இதே மாதிரி இந்த குரூப்போட சுத்திக்கிட்டு தெரிஞ்சுங்க, நக்சலைட்டின் கேஸ போட்டு உள்ளதில்லையே உங்க ஆயுசுக்கு வெளியே வரணும் பண்ணிவிடுவேன், சரியா? ஏட்டு சார், இவங்க எல்லாத்துட்டையும் அட்ரஸுங்க எழுத்து வாங்கிட்டு அனுப்பிச்சு விடுங்க. ஓகே சார். ஏய், உன் பேர் சொல்ற? இன்பா சார்.
பருத்திப்பால் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். பருத்திப்பாலே. பூஜை பண்ணும்போது பகவானே இவாளுக்கு நாளும் கிழமையும் கிடையாது, ஒரே கருவாட்டு நாத்தம். இவாளை கேக்குறவா யாருமே இல்லையா ஈஸ்வரா? இன்பா, நாளும் கிழமையும் நம்மள மாதிரி நல்லவங்களுக்கு கிடையாது. இவ செத்தா அப்படியே மனப்பா. டே இன்பா, அந்த கருவாட்டை வருடா, பசி உசுறு போகுது. அவ கடக்கறா கூறு கட்டவ. அக்கா நீ சித்த உள்ள போறியா? இவன் ஒருத்தன் எந்த நேரமும் வாசல்லையே நின்று வண்டியை தொடச்சிக்கிட்டு கிடப்பான். நீயே வருஷம் பூரா வாய்ப்பு கேட்டு எழுதிதான் இருக்க, ஆனா பதில் தான் வந்த பாடி இல்ல. ஏய் சினிமானா சும்மாவா? டைரக்டர் இருந்து பதில் லெட்டர் வர வரைக்கும் நான் எழுதிக்கிட்டு தான்டா இருப்பேன். ஆனா ஒண்ணு மாப்ள, இந்த 21ஆம் நூற்றாண்டிலையும் மனம் தளராம கடிதம் போட்டு வாய்ப்பு கேட்கிற உன் மன வலிமையை நான் பாராட்டுறேன்டா. டேய், டைரக்டருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவோ இமெயில் வரும், மெசேஜ் வரும். ஆனா லெட்டர்னு பாத்தீன்னு வச்சுக்குவேன், நான் அனுப்புறது மட்டும் தான்டா வரும். ஏய் இன்பா, அங்க பாரு போஸ்ட். அண்ணா போஸ்ட். ஏய் போஸ்ட். ஏய் லெட்டர் வரலப்பா. ஏய் லெட்டர் வரலப்பா. லெட்டர் வரலங்கறல. நான் நில்லுன்னு சொல்றேன்ல. ஐயே ஐயோ இது அண்ணா நில்லுண்ணா. தாங்க முடியலையே. அண்ணா நல்லா இருக்கேனே? நல்லா இருக்கேன். என்னவா? எப்படி இருந்தாலும் போஸ்ட் ஆஃபீஸ் தானே போவா? அப்படியே போற போக்கல இந்த லெட்டரை அப்படியே போஸ்ட் பண்ணி விட்டு போயிருந்தேன். ஏய், இது வரைக்கும் அடுத்தவனுக்கு லெட்டர் கொடுத்துட்டான் பழக்கம். நீ தாண்டா முத போட சொல்ற. இருந்தாலும் செய்யறேன். ஏன் தெரியுமா? நாளைக்கே நீ டைரக்டர் ஆயிட்டேனா இந்த நயன்தாரா கூட நான் ஒரு போட்டோ எடுக்கணும். பய உள்ள எம்புட்டு அழகா இருக்கு. உனக்கு இல்லாம வரும்போது மதினியும் சேர்த்து கூட்டு வந்துடுறேன். ஒன்னா எடுத்து கொடுத்துறேன். எதுக்கு? வீட்டுல அரக்கஞ்சி காக்கஞ்சி குடிக்கிறேனே, அதெல்லாம் கெடுத்து நடுத்தருல பிச்சை எடுக்கிறத நீ பார்க்கணும். கொண்டா. எத்தனை வருஷமா நீ எழுதுவ? கிளம்பு கிளம்பு. ஏற்கனவே நான் தெருவா தானடா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், சின்னாலப்பட்டி, வாடிப்பட்டி, சாணாரப்பட்டி இங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றோம். சரிடா, ஓகேதான்டா. ஓகேடா, நாளைக்கு பண்றோம். ஏனா? ஏய் மாப்ள, அந்த ஐயர் புள்ள. ஏனா? மாறா, வேலைய போறா. ஏனா? ஏனா? பெரியவரே, உங்களதான். ஏய், சும்மா இரியா. ஏய், கொடுத்த வேலைய பாருங்கடா. ஏன்டா? இன்பா? ஏனா? அந்த டிராமா ஸ்கிரிப்ட் சண்டே தரேன்னு சொன்னீங்கல்ல? அப்ப ஸ்கிரிப்டுக்காக மட்டும் தான் வந்த, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்கிரிப்டுக்காகவும் தான். சூப்பர், தேங்க்ஸ்ண்ணா. இத நீயே வச்சுக்க. ஆமா, அதென்ன மூச்சுக்கு 300 தடவை என்ன அண்ணன் என்னங்கிற? அப்ப என்னை அண்ணனே முடிவு பண்ணிட்டியா? அப்படிலாம் இல்ல. அப்புறம் எப்படி? இங்க வாழ ஏனா கர்த்தம் நீங்க நினைக்கிறது. என்ன சாமி, திருவிழா நடத்துறதெல்லாம் நாங்க, புல்லட்ல வர்றது மட்டும் நீங்க. ஏய், சாமிக்கு ஒரு ரவுண்ட போடு. சபையோருக்கு வணக்கம். வணக்கம் வணக்கம் சாமி. இதை எடுத்துக்கிட்டுங்களா? ஆடை எடுத்துக்கங்க சாமி. ஆமா, உங்க சேவை சண்டைக்கு கவர்மெண்ட்ல தடை விதிச்சிருக்கலாமே. வீட்டு விளையாடும் தான் தடை போட்டிருக்கா, நாம விளையாடல. அது சரி. முதல்ல சரக்கு போடுங்க சாமி. சாமி, உங்க வீட்டு பொண்ணு நேற்று ஊர் மந்தையில அந்த பால்காரம்மா பையன் கூட நின்றுச்சு. ஒரே காலேஜ்ல படிக்கிறவா, ஏதாவது சந்தேகம் கேட்டிருப்பா. அப்படியே பேசுறதா இருந்தாலும் ஊர் மந்தையில வச்சா பேசணும். அவளை பத்தி எனக்கு தெரியும். நீ சீட்டை போடு. ஏய் இன்பா, இந்த சித்திர வெயில்ல நம்ம உயிர் போகுதே. ஏய், எங்கெங்கடா அலைய விடுவீங்க? இன்பா, சைவமா இருக்கே, கொஞ்சம் வாயை தான் மூடுடா. முடியலையேப்பா. டேய், அவன் போஸ்டரா? இன்பா அண்ணே, சொல்லுங்க. டேய், இனிமேல் எவனுக்காவது அட்ரஸ் கொடுக்கணும்னா இந்த அரச மரத்தடி அட்ரஸே கொடுங்க. ஏன்னு? உங்களுக்கெல்லாம் எதுக்குடா வீடு? உங்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குதா? இதுல லெட்டர் வரலன்னா என் மேல சந்தேகம் வேற படுறது. பெரியவரே, மணி ஆர்டர் வந்திருக்கா? இந்த சிறியவரே, அதெல்லாம் உங்களுக்கு யாராவது அனுப்புனா வரும். என் கை காசெல்லாம் போட்டு கொடுக்க முடியாது.
பெரியவர்னு சொல்லி என்னை கிழவனாக்கிட்டு ரிட்டையர் பண்ணி விட்டா சோத்துக்கு நான் என்ன பண்றது? இன்பா அண்ணே இவங்களோட பழகுறத விட்டுரு. சரிங்கண்ணே. அப்பதான் நீ உருப்படுவ. சரிங்கண்ணே. இதுக்காகத்தானே நீ என்னை தொல்லை பண்ண. இந்தா புடி படி. ஓகேவா? திருப்தியா? அண்ணே இதுல முத்தக்காட்சி வேற. இங்க பாருப்பா, நீ டைரக்டர் ஆனோன்னு என் நயன்தாரா போட்டா மறந்துடாத. மிட் சைஸ்ல ஒண்ணு ஆஃப் சைஸ்ல ஒண்ணு. இங்க பாருப்பா, இந்த போட்டா பத்தி என் குழந்தையால மாமியால கதி கலங்கி போய் நிக்கணும். ஊரே தூக்கம் இல்லாம அலையணும். நோயந்தரா மாப்ள லெட்டர்ல என்ன எழுதிருக்கு? டேய் இன்னைக்கே கிளம்பி நீ சென்னைக்கு வர சொல்லிருக்காங்கடா. அப்புறம் ஏன்டா யோசிக்கிற? கிளம்பி போற வேலையை பாரு. கிளம்பி போ மாப்ள. உடனே கிளம்பு மாப்ள. இன்பா இன்பா காலேஜ் கல்ச்சரல் ப்ரோக்ராம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ். நிறைய டிராமா வேற புக்கிங். நீ தான் என்ன காப்பாத்தணும் இன்பா. 2 வருஷமா டைரக்டருக்கு லெட்டர் எழுதி இப்பதான் கூப்பிட்டுருக்காரு. இன்னைக்கு நைட்டு நான் சென்னை கிளம்பணும். உன் கனவு பலிக்கும் இன்பா. நீ முதல்ல டைரக்டர் ஆகு. எல்லாம் நல்லதே நடக்கும். ஹாப்பியா போயிட்டு வா. இது என் ஞாபகமா உன் கையில எப்பவுமே இருக்கட்டும். நம்ம 2 பேரும் இருக்கிற வரைக்கும் நான் தான் தலைவர், நீ தான் ஆமா தலைவர். டேய் இவாடா, நீ நாடகம் போடுறேன்னு என்ன காதல் நாடகம் போடுறேன்னு எங்களுக்கும் தெரியும்டா. ஆலமரத்தடியில அந்த ஹெட்மாஸ்டர் மகளுக்கு ஒரு வளப்பழத்தார ஒருமிக்க உரிச்சு ஊட்டி விட்டுட்டு இருக்க. நீ மட்டும் எனக்கு என் மச்சானுக்கு நடிக்க வாய்ப்பு தரலன்னு வை, உன் காதல் நாடகத்தை ஊரு ஃபுல்லா போட்டு காட்டிடுவேன். நல்லா குளிச்சு காலையில 2 பேரும் தெளிவா வந்துருங்க மாமா. பண்ணிடுவோம். நடிக்க வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டல, காலைல எப்படி வரேன்னு மட்டும் பாரு. வரட்டா மாமா? இருக்கட்டும் அந்த பையன். டேய் இன்பா, இப்படி நாடகம் பிரச்சாரம்னு இருக்கியே, பின்னால என்னதாண்டா ஆக போற? அம்மா நானே சொல்லணும்னு இருந்தேன். இது வரைக்கும் ஒன்னையும் செல்லியும் விட்டு நான் எங்கேயுமே போனதே இல்லை. இப்போ நான் டைரக்டர் ஆகணும்னா சென்னைக்கு போகணுமா? நீ தான் என்னை அனுப்பி வைக்கணும். நீ எங்க போனாலும் ராஜா மாதிரி இருப்படா. தைரியமா போயிட்டு வா. உன் திறமை எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊருக்கே தெரியும். செல்வி, இது வரைக்கும் நீ சின்ன பிள்ளை. நான் சென்னைக்கு போனதுக்கு அப்புறம் நீ தான் அம்மாவை பார்த்துக்கணும். நான் பாத்துக்கிறேன்னு. நீ டைரக்டர் ஆன அப்புறம் நாங்களும் கிளம்பி சென்னைக்கு வந்துடுறோம். நீ தைரியமா போயிட்டு வானே. ஆட்டோ யார்ப்பா, என்ன வேணும்? நான் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் வந்திருக்கேன் சார். அசிஸ்டன்ட் டைரக்டரா? எந்த ஊரு? நான் மதுரைக்கு பக்கத்துல திண்டுக்கல் சார். மதுரையில இருந்து எல்லாரும் சினிமாக்கா கிளம்பி வந்துட்டா அங்க யாரு படம் பாக்குறது, மத்த வேலையெல்லாம் யார் செய்யறது? சார் தான் கடிதம் போட்டு என்னை வர சொல்றாரு சார். என்னது கடிதமா? ஆமா சார். அவன் இமெயில், ஃபேஸ்புக், ட்விட்டர்னு போயிட்டு இருக்காங்க. கடிதமாம்ல? எங்க காட்டு பாப்பா. என்ன தடவிக்கிட்டு இருக்க? ஆமா, சார் கையெழுத்து தான். சீன் பேப்பரே இல்லாம படம் எடுப்பாரு. எப்படி கடிதம் எழுதினாரு? சார், நான் பேசின எதுவும் சார்கிட்ட சொல்லிக்க வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். பயம்லாம் இல்ல, உங்க நல்லதுக்காக தான். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். என்ன ரமேஷ்? சார், இன்பா சார். திண்டுக்கல்ல இருந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ண வந்திருக்கார் சார். அப்போ இன்னையோட நீங்க ஊருக்கு போறீங்களா? சார், நீங்க தான் சார் கடிதம் எழுதி வர சொல்லிருக்கீங்க. தெரியும் தெரியும்.
வாங்க இன்பா உட்காருங்க. போங்க சார். நானும் உட்காருங்க ரமேஷ். தேங்க்யூ சார். அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்கள் லெட்டர்ஸ்லாம் படித்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாழ்த்துக்கள். இன்பா உங்கள் ரூமில் சேர்த்துங்க. கண்டிப்பாக சார். டேக் கேர் ஆஃப் ஹிம். நான் பார்த்துக்கிறேன் சார். கிளம்புங்க கிளம்புங்க. தேங்க்யூ சார். ஓகே. ஏய் மாப்ள, ஓ நடிச்சு பெரிய லைட்டா மாமனை மறந்துடாதடா. அகில உலக தலைமை ரசிகர் மன்ற தலைவரே நீதான் மாமா. ஏய் நில்றா. எங்கடா அவன் கூட்டாளியா? காலையில இருந்து 2 பேரும் வலை போட்டு தேடிட்டு இருக்கோம், கண்ணிலே சிக்க மாட்டேங்கிறான். அவனை இங்க தானே எப்படி கிடைப்பான்? அவன் நேத்து நைட்டு சென்னை கிளம்பி போயிட்டான். சென்னைக்கா? ஆமா, நாங்களாம் டிராமா போட்டா நடிக்க மாட்டீங்களோ? அதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் வளர்ந்து தம்பி. ஆமா கரெக்டா சொன்ன மாமா. ஏண்டா ஒத்தவளை பழத்தார உரிச்சு உரிச்சு ஊட்டும் போதே நினைச்சேன்டா அவளை என்னைக்காவது இவன் ஓட்டிக்கிட்டு போயிடுவான்னு. அவ உரிச்சு உரிச்சு ஊட்டும் நீயே வெக்கலாம அங்கதான் உட்காந்து பாத்துந்த. என்ன மாமா உன்னை பத்தி கரெக்டா சொல்றான்? நானே காது கேட்காத மாதிரி கம்முன்னு தானே இருக்கேன். அதை விட்றா. இப்ப போய் அந்த பிள்ளைய தேடி பார்த்தோம்னா அவளும் இருக்க மாட்டா. அப்படிங்கிற? ஆமா அங்க பாரு. அப்படி போடு. ஓடி போன ஜோடி போறா எப்படா ஒத்தையில வருது? வேற ஏண்டா ஓடி போனா 2 பேரும் தானடா போகணும். ஆமா இந்த பையவுல எங்கிட்டு தெரியுது தம்பி? அதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் வளரணும். காட்டு குரங்கு பையவுல. இன்பா இதான் நம்ம லைப்ரரி. என்ன ரமேஷ், ஒரே சுஜாதா மேமா இருக்கு. சுஜாதானா எனக்கு உசுறு இன்பா. உங்களுக்கு? சுந்தர் ராமசாமி, பிரபஞ்சன், ஜெயகாந்தன். ரொம்ப சீரியஸான ஆளா இருப்பீங்க போல. இங்கதானே இருக்க போறோம், போக போக உங்களுக்கே தெரியும். வாங்க. கஸ்தூரி. என்ன டைரக்டர் சார், சினிமால சேர்ந்ததுக்கு அப்புறம் திண்டுக்கல்லே மறந்துட்டீங்களா? ஒரு ஃபோன் கூட பண்றது இல்ல. எப்படி மறக்க முடியும்? இங்க நம்ம டைரக்டர், கோ டைரக்டர் ரமேஷ் எல்லார பத்தி நான் உன்கிட்ட பேசலாம்னு இருந்தேன், நீயே கூப்பிட்ட. ஓகே ஓகே, நானே நேர்ல வரேன், பேசிக்கிறோம். நேர்லயா? என்ன சொல்ற? ஆமாப்பா, எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூல பெங்களூரா சென்னையான்னு கேட்டாங்க. நான் உனக்காக தான் சென்னைக்கு வரேன். நேர்ல பேசலாம். பாய். கஸ்தூரி. ஹாய். ரெடி சார். போங்க வரேன். சரிங்க. சொல்லுங்க. அந்த டயலாக் திருப்பி சொல்லு. அவ கண்ணை பார்த்து பேச பேச மனசுக்குள்ள இடியும் மின்னலும் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டு போயிட்டே இருந்துச்சு சார். இடியையும் மின்னலையும் இதை விட மென்மையா உலகத்துல யாருமே சொல்லியிருக்க முடியாது. நீ படி படி. அவ கண்ணை பார்த்து பேச பேச இடியும் மின்னலும் அடிச்சு. உட்காருங்க, படிங்க. அவ கண்ணை பார்த்து பேச பேச மனசுக்குள்ள இடியும் மின்னலும் அடிச்சு பிரிச்சு மேஞ்சிட்டு போயிட்டே இருந்துச்சு சார். இந்த டயலாக்கை காப்பி பண்ணிட்டு சரிங்க சார் அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. சரிங்க சார். ஓகே சார். நீங்க இனிமே காஸ்டியூம் கொடுக்குற வேலையை பாருங்க. ஓகே சார். ரோல் கேமரா ஆக்ஷன். இதோட கவுண்டர் செஷன்ஸ். சரிங்க. 2 ஷாட் இருக்கு. ஓகே சார்.
நீயாவது நோட் பண்ணி சார். ஃப்ரேம் பார்க்க மாட்டீங்களா? சார் ப்ராப்பர்ட்டிலாம் இல்லை, ஒரு எம்டியாக இருக்கும். சீக்கிரம் ஓகே, டைம் ஆகுது. சரிங்க சார், வெரி ஃபாஸ்ட். டைரக்டருக்கு அப்புறம் எல்லாமே நான் தான், மற்ற வயலுக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய் ஷூட்டிங் அங்க நடக்குதுடா, இங்க என்னடா கல்ல போட்டுட்டு இருக்கா? போய் ஃபீல்ட் கிளியர் பண்றா. இருடா வர்றேன். ஷாட் ரெடி. வாங்கிட்டானே, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். உனக்கு அப்புறம் வந்தவன்லாம் டைலாக் சொல்லி கொடுக்குற அளவுக்கு முன்னேறிட்டான். நீ எல்லாம் இப்படியே கடைசி வரைக்கும் ஃபீல்டு கிளியர் பண்ணிக்கிட்டே இரு. அவனுக்கு திறமை இருக்கு, முன்னேறான். உனக்கு என்ன வந்துச்சு? பாகுபலி மாதிரி படம் பண்ண ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கான திறமையும் வளர்த்துக்கணும். சும்மா பொறணி வச்சுக்கிட்டு வயசான காலத்துல தள்ளி நில்லுப்பா, லைட்டு மண்டையில விழுந்துற போகுது. சும்மா உங்க போட்டோஸ்லாம் கொடுங்க. இன்பா சார், மேலே வாப்பா. நான் வரேன் சார், வெயிட் பண்ணுங்க. எல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ அம்மாவோட ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து நடக்கணும்னா அவன் துபாய்க்கு போய் வேலை செஞ்சே ஆகணும். அதே சமயம் அவன் அந்த பொண்ணுக்காக இங்கே இருந்துட்டான்னு வச்சுக்கேன், அந்த பொண்ணுக்காகவே இங்கே இருக்கிறான்னா அம்மாவோட ட்ரீட்மெண்ட் வந்து கண்டினியூ பண்ண முடியாது. இப்போ அவங்க போகிறது நல்லா இருக்குமா, இல்லை இங்கே இருந்து எப்படி அதை நகர்த்த போகிறோம்? இந்த இடம் அப்படியே நகராமல் நிற்குதே, எப்படி நகர்த்தலாம் சொல்லுங்கள் சார். அம்மாவோட உயிர் தான் சார் முக்கியம். காதலுக்காக தான் அம்மாவே காப்பாத்தாதவனா எந்த பொண்ணு விரும்ப மாட்டா சார். நிச்சயமா இவனை புரிஞ்சுக்கிட்டு அவ காத்திருப்பா சார். ஏய் போ, முதல்ல இவ்வளோ காப்பாற்று போ. சாரி சார். இதுக்கு நடுவில் இங்கே கதை யோசிச்சிட்டானோ? யோசிச்சு முடிச்சிட்டிங்களா? யோசிக்கிற மாதிரியே நடிக்கிறான். எப்பயாவது நம்ம கதை பற்றியும் யோசிங்க ரமேஷ். ஹலோ, நான் தான் கட் பண்றேன்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப கூப்பிடுற? டிஸ்கஷன் முடிச்சு நானே கால் பண்ண மாட்டேனா? சாரிப்பா, ரொம்ப முக்கியமான விஷயம், அதான் கூப்பிட்டேன். சரி சொல்லு. ஃபோன்ல வேணாம், நீ ஈவினிங் பீச்சுக்கு வந்துரு. எனக்கு இந்த ஹாஸ்டல்ல தங்கி வேலைக்கு போறதெல்லாம் பிடிக்கலன்பா. அங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. நேத்து லேப்டாப் காணும்னு போலீஸ் செக்கிங், யாரையுமே தூங்க விடல. சாப்பாட்டுல புழு பூச்சிலாம் விழுந்து கிடக்குது. 3 நாளா எனக்கு ஃபுட் பாய்சன். உனக்கு தெரியுமா? இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியல. இதெல்லாம் என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அப்பா சாமி, உனக்கு ஃபோன் பண்றதுக்கே பயமா இருக்கு. ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். உன்னோட ரூம் ரெண்ட், என்னோட ஹாஸ்டல் ஃபீஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வீட்டோட வாடகை. நீயும் ஹோட்டல்ல சாப்பிட வேணாம், நானும் இந்த புழு பூச்சியெல்லாம் சாப்பிட வேணாம். நம்ம 2 பேரும் சென்னையில இருக்கோம் தான் பேரு. வாரத்துல ஒரு 1 மணி நேரம் மீட் பண்றதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல எங்க அப்பா வேற சித்திகாரி அவங்க தம்பி சங்கருக்கு பொண்ணு கேக்குறாங்கன்னு டெய்லி ஃபோன் பண்றாரு. எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. உனக்கே நல்லா தெரியும் எனக்கு சினிமா தான் முக்கியம்னு. சென்னைனா அப்படிதான் இருக்கும், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இதுக்கெல்லாம் பயந்து கல்யாணம் பண்ண முடியுமா? டைரக்டராகி செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணா எவ்வளவு நிம்மதியா இருக்கும். நீ உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. என் பிரச்சனை உனக்கு புரியல. இவ்வளவு நேரம் உன்கிட்ட பேசினது ஏன் தப்பு தான். ஐம் சாரி. நீ போய் உன் வேலை பாரு. கஸ்தூரி, கஸ்தூரி. இன்பா, நேற்று ஃபோன் வந்ததுலேருந்தே டல்லாக இருக்க. நைட்டு ஃபோன் பண்ண, அதுவும் அட்டன் பண்ணல. எனி ப்ராப்ளம்? நான் இப்போ இருக்க நிலைமையில எப்படி கல்யாணம் பண்ணுறது? படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு முதல்ல தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து திடீர்னு கல்யாணம் பண்ணுனா நான் படம் பண்ணுறதை பற்றி யோசிப்பேனா, கல்யாணம் பண்ணுறதை பற்றி யோசிப்பேனா? இன்பா, படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னா இங்கே பாதி பேர் பேச்சுலர் தான் இன்பா. நம்ம கோ டைரக்டர் தினகர் சார் எடுத்துக்கோ, பாகுபலி மாதிரி படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னாரு. அட, ஒரு பேச்சுக்கு படம் பண்றாருன்னே வச்சுக்கோவேன், அவருக்கு பொண்ணு எங்க போய் தேடுறது? அதை விட இன்பா, இந்த ரெண்டையும் போட்டு குழப்பிக்காத. நான்லாம் பாரு, நல்ல ஹீரோயின் அப்படியே கரெக்ட் பண்ணி தமிழ், தெலுங்கு, மல்டி லாங்குவேஜ்ல படம் பண்ணி செட்டில் ஆயிடுவேன். இன்பா, பருவத்தே பயிர் செய்யணும்பா. டே இன்பா, டைரக்டர் காலிங். துறை இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்லயே அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆனவர்ல பேசுவார்.
டேய் சும்மாறா. அந்த லொகேஷனுக்கு பெர்மிஷன் கிடைக்கலன்னா என்ன செல்வா? கேமரா எடுத்துட்டு போய் கேண்டிடேட் எடுத்து வரலாம். வா இன்பா. இல்லை நீங்கள் கேமரா கன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஓகே மேக் இட் ஃபாஸ்ட். தேங்க்யூ. அப்புறம் சார் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். வாழ்த்துக்கள் சார். இப்போ தான் சார் ரமேஷ்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சினிமாவில் நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ வைரஸை விட வேகமாக பரவும். என்ன டல் ஆகிட்ட? அது வந்து சார் பயப்படுறியா? படம் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணலான்னு. சினிமாவில் ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்ன எத்தனையோ பேருக்கு குடும்பமும் அமையல, சினிமாவும் கை கொடுக்கல. யூ நோ ஒன் திங், சினிமா ஹஸ் பிகம் வெரி இண்டிபெண்ட். எனக்கு மஜித் இதியா ஞாபகத்துக்கு வருவார், ஈரானியன் ஃபில்ம் மேக்கர். யூஸ் டு சே கிவ் மீ அ சைக்கிள் அண்ட் அ கேமரா, ஐ வில் கம் வித் அ ஃபில்ம் என்பார். ஓ பயப்படாத. ஓகே ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பண்ணு. ஓகே சார். கேரி ஆன். போட்டு குழப்பிக்காத போ. சொல்லுங்க. இன்பா, தமிழ் சினிமாவில் இவர் தான் இன்னைக்கு முக்கியமான ப்ரொடக்ஷன் மேனேஜர். உன்னை பார்க்கணும்னு வந்திருக்காரு. வணக்கம் சார். தம்பி பேர் என்ன சொன்னீங்க? இன்பா சார். தம்பி இன்பா, உங்ககிட்ட ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இருக்குன்னு சொன்னாரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லயும் பண்ணுவாங்க. பெரிய பார்ட்டிக்கு டைமண்ட் பிசினஸ். பட்ஜெட்டு நோ ப்ராப்ளம். என்ன நான் சொல்றது? ஓகே சார். பவுண்டர் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது சார். கதை ஓகேனா உடனே ஷூட்டிங் போயிடலாம் சார். அப்போ சரி, நாளை காலையில் 10 மணிக்கு ரெடியா இருங்க. கார் வரும் பிக்கப் பண்ணுறதுக்கு. ஓகே தேங்க்யூ சார். டன். பாப்பா. இன்பா, உன் கதையை ஒரு தடவைக்கு பல தடவை கேட்டேன். ஒவ்வொரு முறை கேட்கும்போதும் பெட்டர்மெண்ட் ஆயிட்டே இருக்கு. இன்பா, நீ கால் பண்ணா அவ கட் பண்றா, அவ கால் பண்ணா நீ கட் பண்ற. உங்க ரெண்டுத்துக்குள்ள என்னதான் பிரச்சனை? டேய் அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. முதல்ல கதைக்கு வருவோம். வணக்கம். என்ன இன்பா, ஸ்டோரி டிஸ்கஷன்லாம் ஓகேவா? ஓகே சார். நீ சொல்ல போற கதையில உன் வாழ்க்கை மட்டும் இல்ல, என் வாழ்க்கையும் இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? 25 வருஷமா ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை செஞ்சு ஒண்ணுமே தேரல. ஆனா இந்த படத்துல எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் ஆகி செட்டில் ஆயிடுவேன். அது உன் கையில தான் இருக்கு தம்பி. எல்லாம் பக்காவா இருக்குண்ணே. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஐயோ நம்ம மண்ட பத்திரா. அவனை அடிச்சு கொள்ளுங்கடா. சின்ன பசங்க சொன்னா கேக்குறானே.
இன்னும் காய எடுத்து கொள்ளாம இருக்கீங்க. சுப்பிரமணி, நீ கூப்பிட்டு வந்த டைரக்டர் எங்க அண்ணனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காயா? எப்படி அடிக்கிறா பாரியா? வந்து பாரியா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கடா. ஆனா ஒண்ணு, இனிமே நான் உன்னை பார்த்தேன் அன்னைக்கு தாண்டா உனக்கு கடைசி நாளு. இந்த பொம்பளை பொறுக்கான ஒரு ப்ரொடியூசர் உன்னை கொல்ல போறேன் பாரு. சொன்னா கேளுப்பா தம்பி. போயா. அவன் கிடக்குறான். வாயின்பா. என்னங்கடா உங்களை ஏன் கூட்டி வந்தேன் அவன் அடிக்கிறான், அவன்கிட்ட ஏன் கூட்டி வந்தேன் நீங்க அடிக்கிறீங்க? 25 வருஷம் கழிச்சு ஒரு தயாரிப்பாளர் ஆகணும்னு நினைச்சது தப்பாடா? கால கிறகம்டா. ஏயோ அவங்கெல்லாம் யாரு என்ன ஏதுன்னு தெரியாம நீங்க பாட்டு போயிடுவீங்களா? நல்ல வசதியான ஆளுன்னு சொன்னாங்க சார். வசதியானவரா? 60 ரூபாய்க்கு தூக்கு சாப்பாடு, 10,000 ரூபாய் வாடகையில ஒரு வீடு எடுத்துக்கிட்டு அதுல டேபிள் சேர் போட்டு உட்காந்துட்டு அவர் ப்ரொடியூசர் ஆயிடுவாரா? இல்ல அவருக்கு 2 காது இருக்குன்றதுக்காக கதை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்களா? ரமேஷ் 10 நிமிஷம் போதும் ரமேஷ், பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தெரிஞ்சிடும் அவர்கிட்ட காசு இருக்கா இல்ல 2 காது மட்டும்தான் இருக்கான்னு. ஏன்பா அந்த ஆள் தான் தப்பா பேசுறாருன்னா நீ கோவப்படுவியா? கேக்குறேன்ல. We are all creators, man. We should have moral and ethics. உன்னோட சமூக போராட்டம் மாதிரி இதெல்லாம் நினைச்சிடாத. இது உன் வாழ்க்கை. At times we must be calm. உன்னை நம்பி ஒரு பொண்ணு இருக்குல்ல? ஆமா சார். தெரியுதுல்ல? முதல்ல கல்யாணம் பண்ணு. கமிட்மெண்ட் குடும்பம்னு ஆச்சுன்னு வச்சுக்கோ, பொறுப்பு வந்துடும். புரியுதா? நானே உனக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசரை பார்த்து சொல்றேன். ஓகே சார். அதுக்குள்ள நீ எதுக்கும் அவசரப்பட. ஓகே சார். 2 பேரும் கிளம்புங்க. ஓகே சார். உன்னோட சூழ்நிலை சினிமாக்கான போராட்டம் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கோன்னு கோவப்பட்டுட்டேன். ஐம் சாரி. பண்ணிக்கலாம். என்னது? கல்யாணம் பண்ணிக்கலாம். இன்பாதான் ஒத்துக்கிட்டாருல, அப்புறம் எதுக்குடி நீ டென்ஷன் ஆகுற? இன்பா ஓகே, அப்பா கூட சமாளிச்சிடலாம், சித்தி ஒத்துக்கவே மாட்டாங்க, அதான் ஒரே டென்ஷன். லவ்ல இதெல்லாம் சகஜம் தானே, நம்ம தான் வீட்டில் பேசி ஒத்துக்க வைக்கணும். நீ சும்மா இதெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நம்ம கல்யாணத்துக்கு உங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க? நான் எந்த முடிவு எடுத்தாலும் யோசிச்சு சரியா தான் எடுப்பேன்னு எங்க அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால தான் இவ்வளவு தைரியமா இருக்கேன். மற்ற விஷயத்துல ஓகே, ஆனா இது கல்யாணம். முதல்ல உங்க வீட்டில் பேசு. இதெல்லாம் ஃபோன்ல பேச முடியாது, நேர்ல போய் தான் பேசணும். இன்பா ஆடா மாப்ள, எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்டா. உட்கார். போலாமா? ஓகே போலாம்டா. அப்பா வாமா. என்ன லக்கேஜ் இல்லாம வந்து? இது மட்டும் தான், மண்டே மறுபடியும் ஆபீஸ் போகணும். உட்காரு. அப்பா லாஸ்ட் என்ன புது படம் பார்த்த? நான் தியேட்டர்ல போய் படம் பார்த்ததெல்லாம் நீ இங்க இருந்த வரைக்கும் தான்டா. நீ அதிக தடவை பார்த்த படம் காதலிக்க நேரமில்லை தானே? உன்னோட ஆல் டைம் ஃபேவரட் ரவிச்சந்திரன் தானப்பா? உன்னோட ஃபர்ஸ்ட் லவர் இறந்துட்டாங்கல்லப்பா, அவங்க பேர் தானே கஸ்தூரி?
ஐஸ்கிரீம் கொடுப்பா. இந்தாம்மா ஐஸ்கிரீம் சாப்பிடு. இப்ப சொல்லுமா, நீ யாரை லவ் பண்றேன்னு? அப்பா சொல்லுமா, நீ ஏன் பொண்ணுமா? எனக்கு தெரியாதா? சும்மா சொல்லுமா. ஈஸ்வரா, ஏற்கனவே நான் 2ஆம் தாரம்னு என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறா. இவளை என் தம்பி சங்கருக்கு கல்யாணம் செஞ்சு கரைய துடைக்கலாம் நினைச்சுட்டு இருந்தேன். இப்படி மண்ணள்ளி போட்டாளே பாவி. மத்தவா ஜாதியில கல்யாணம் பண்ணா நம்மள மொத்தமா ஒதுக்கி வச்சுடுவா. எல்லாம் என் தலை எழுத்து. நாராயணா, திருந்தாத ஜென்மம். யாரும் இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்க மாட்டாமா. உங்க அப்பா நான் இருக்கேம்மா. நாமும் கல்யாணத்துக்கு வரேம்மா. அப்பா தேங்க்யூப்பா. செல்வி, அந்த செவலைய பஞ்சாரத்துல அடைச்சு வை. மத்தியானத்துக்கு அடிச்சு குழம்பு வச்சிடலாம். ஒவ்வொன்னா தின்னாதான் என்ன? இன்னைக்குதான் குடல் வாங்கியிருக்கல. மத்த நாள்ல ஒரு கருவாட்டை கூட கண்ணுல காட்டாத. உன் மாவன் வந்திருக்கான்னு ரொம்ப தான் ஆடுற. ஆமா, எனக்கு மட்டும்தான் அவன் மகன். அண்ணன் சொல்லுடி. பாவம் புள்ள வருஷம் ஃபுல்லா ஹோட்டல்ல சாப்பிடுறான். இங்க இருக்க 2 நாளா நல்லா சாப்பிட்டுமே. இன்னைக்கு உன் கதையை முடிச்சிருவாங்க. எப்பா டைரக்டர், உன்னை உங்க அம்மா கூப்பிடுது. எது? எங்க அம்மாவா? அண்ணன்னு சொல்ல மாட்டியா? அதெல்லாம் வீட்டோட இருந்தாதான். எப்பயாச்சும் வந்தா இப்படிதான். இந்த வாட்டி தானே உனக்கு ஃபைனல் செமஸ்டர். 80% மார்க் வாங்காம இரு, உன்னை வச்சுக்கிறேன். ஓமா, இவர் அப்படியே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டாரு. இவர் சொல்லி கொடுத்ததா எல்லாரும் 80% எடுக்கறாங்களோ? ஏத்தா பேசுற நீ? அடி ஆத்தி சவல, எனக்கு இவனிட்ட தப்பியோடு. டைரக்டர் என்ன புடிச்சாரு? ஏய், மத்தியான சோத்துக்கு இங்க தானே வருவே, அப்ப வச்சுக்கண்டி ஒண்ணே. நல்லா சாப்பிடுப்பா. இந்த கழுதை செவலைய திறந்து விட்டுட்டா. சாயங்காலமா அடைச்சு நாளைக்கு அடிச்சு குழம்பு வச்சிடுறேன். பசி உசுறு போகுதே. ரோஷம் பார்த்தா வேலைக்கு ஆகுது. நல்லா சாப்பிடுப்பா. அண்ணே, டைரக்டர் அண்ணே, வணக்கங்க அண்ணே. அம்மா, ஐயோ டைரக்டர் அம்மா, வணக்கங்கம்மா. ஏதோ தெரியாம பேசியிருந்தா இந்த சின்ன புள்ளைய மன்னிச்சிடுங்க. இப்ப பசி ரொம்ப உசுறு போகுதுமா, கொஞ்சம் கருணை காட்டுமா. உட்காரு. வந்து உட்காரு. சோறு சோறு கறி சோறு கறி சோறு. தண்ணியை தெளி. ஹலோ. டேய் சங்கரு, எங்கடா இருக்க? என்ன சொல்லுக்கா? இந்த ஏத்தாத்து பால்காரனோட கஸ்தூரி ஓடி போறாடா. என்ன சொல்ற? சும்மா லூசு மாதிரி ஏதாவது உளராத. நீ போனை வையே, நான் ஆத்துக்கு வரேன். வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம். எல்லாம் உட்காருங்க. தலைவரே, ஒரு கட்டிங் போட்டுறவா? போடு போடு. என்ன சங்கரு, ஒரே பதட்டமா இருக்கா? எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன சங்கரு,
நானும் கேள்விப்பட்டேன். அந்த பால்காரனால எதுவும் பிரச்சனையா? எதுனாலும் நான் பாத்துக்கிறேன். தலைவரே, உங்க அளவுக்கு வர வரைக்கும் விட்டுருவேனா? இன்பா, நீ அந்த பிள்ளைய ஊர்ல இருந்து ஒன்னா தானே வந்தீங்க? ஆமா. அவன் கண்ணிலையாவது மாட்டி இருந்தா என்ன ஆகுது? ஆனதை பார்த்துக்கிட்டுண்டா. எவனாவது பார்த்து இருந்தா தெரியும். சொல்றதை கேட்கறானா பாரு. ஹலோ, சொல்லு கஸ்தூரி. உன் ஃபோன் காலுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன். இன்பா, நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரு. அப்படியா? உங்க வீட்ல சொல்லிட்டியா? நான் இனிமே தான் சொல்லணும். சீக்கிரம் சொல்லிடு. இன்னைக்கு சென்னைக்கு போகணும், நாளைக்கு காலையில ஆபீஸ் இருக்கு. ஓகே, வந்துடுறேன். ஏய், என்னடா சாமி காத்து நம்ம பக்கம் வீசுது? டேய், எல்லாம் அங்கே இருக்கடா, நான் பாத்துக்கிறேன். டேய், அரசல் புரசலா கேள்விப்பட்ட போய் உன்னை தூக்கி இருந்திருக்கணும். லூஸ்ல விட்டது தான் தப்பா போச்சு. என்னைய பார்த்தா உனக்கு என்ன எட்டைமாய் தெரியுதா? இப்ப ஊன்னு ஒரு வார்த்தை சொன்னேன்னு வச்சுக்க, உன்னை இருக்கிற இடம் தெரியாம சதைச்சிருவானுங்க. அப்புறம் ஏன்டா எல்லாரும் பேசிக்கிட்டு வந்தோடனே ஊ சொல்ற கொண்டு தான்டா. ஊ சொல்றா, ஊ சொல்றா, சொல்றா. லெட்டர் வந்தோடனே படம் எடுக்க போறேன் தானே என்கிட்ட சொன்னேன். அதை விட்டு போட்டு எதுக்கு அரச மரத்தடியில் வந்து உரண்டை இழுத்துக்கிட்டு இருக்கேன்? முத மெட்ராஸ் கிளம்பு. சாமி, இவ்வளவு பல்கா இருந்துக்கிட்டு எதுக்கு இவனோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? போங்க, பெருமாள் கோயிலில் புளியோதரை போடுறாங்க, போய் சாப்பிட்டு உடம்ப பார்த்துக்கோங்க. போங்க, உரப்பு, சீக்கிரம் போங்க, தீந்து போயிட போகுது. ஏய் ஏய், முதல்ல மெட்ராஸ் போறதுக்கு வழியப்ப நீ எப்போ படம் எடுக்கிறது, நான் எப்போ நயன்தாரா கூட போட்டோ எடுக்கிறது? கொழுந்தியா மேலே சத்தியம் பண்ணியிருக்கேன், அசிங்கப்படுத்தி விட்டுறாது. ஓகேவா? நயன்தாரா ஊன்னு சொல்றதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அலையிறாய். மறந்துடாதப்பா. அம்மா, வாயேன். என்னடா? வா. என்ன வாய் உட்கார். உனக்கு? செல்வி, வா வா, உட்கார். ரொம்ப நாளா எனக்கு கதை சொல்லுன்னு கேட்பேல. ஆமா. இப்போ அதுக்கு நேரம் வந்துருச்சு. ஓ, எதுன்னு? உன் ஃபர்ஸ்ட் படத்தோட கதையா? சரி, சொல். ஓபன் பண்ணா ஒரு அழகான கிராமம். அங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்க ஒரு ஐயர் பொண்ணு. காலேஜ் முடிச்சிட்டு சினிமான்னு சுத்திட்டு இருக்க நம்ம ஹீரோ. ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறாங்க. லவ் ஸ்டோரியா? இப்ப அந்த பொண்ணோட அப்பா அவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாரு. பையனோட அம்மா இப்ப என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறதுதான் கிளைமேக்ஸ். பொம்பளை பிள்ளைய பெத்தவனே சம்மதிக்கும் போது பையனை பெத்தவளுக்கு என்னடா? கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ள சம்மதம் மட்டும் போதும். மத்தவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண மட்டும்தான். சூப்பர்மா, இதுதான் உன்கிட்ட எதிர்பார்த்தேன். கஸ்தூரி, கஸ்தூரி, இதாமா அந்த பொண்ணு, நான் தான் அந்த பையன். டேய், பெரிய ஆள்டா நீ. உன் கதையவே சொல்லி என்கிட்ட சம்மதம் கேக்குறியா? அப்படி போகுதா? ஆமா. சங்கர், பாத்தியா? அடே அடே, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா. போயிட்டு வரேன் அத்தை. போயிட்டு வாம்மா. நாங்க இருக்கிறச்சே எழுத்தாத்துல போய் குடும்பம் நடத்திட்டு வரையா? அக்கா இருக்கா, பாத்துக்கலாம். டேய், நீ பேசாம இருடா. எவனோ ஒருத்தனை கூட்டிட்டு நம்ம ஆத்துக்குள்ள வருவா, இதெல்லாம் பாத்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? தோ பாரு,
அவனை தலை முழுகிட்டு போறதானா உள்ள போ, இல்லன்னா இதெல்லாம் எடுத்துட்டு மரியாதையா கிளம்பு. உன் சங்காத்தமே வேண்டாம். ஆனம் கெட்டவ. சீ பா. சர்டிபிகேட் இதையும் எடுத்துட்டு நாளை பின்ன அது வேணும் இது வேணும் வந்துடாத. அம்புஜு, என்னடி இதெல்லாம்? நீங்களும் இந்த ஒழுக்கம் கெட்டவளோட போறேளா? பேசாம உள்ள போங்க. போங்கன்னு சொல்றேன். போங்க உள்ள. உள்ள போங்கன்னு சொல்றேன்ல. ஏண்டா கை மேல இருந்தவளை கட்டிக்க துப்பு இல்ல? எவனோ ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? இப்படி பட்ட பகல்ல இந்த மூத்திரத்தை குடிச்சிட்டு என் மானத்தை வாங்குறதுக்கு பேசாம ஒரு பாட்டில் விஷத்தை வாங்கி குடிச்சிட்டு செத்து போயிடுறா. நிம்மதியா இருக்கும். இயேசுவின் நாமத்தில் இந்த 2 பிள்ளைகளையும் உங்க கரத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுங்க. உங்க கிருபை இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆமென். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். நல்லா இருங்க. இப்போ உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னா? இல்ல, உனக்கு மீனுன்னா உசுருன்னு உங்க அம்மா சொல்லுச்சு, அதான் சமைக்கிறேன். முதல்ல இங்க வா. மீன் குழம்பு சாப்பிட்றவங்க சமைக்கிறது வேற, கவிச்சியே பிடிக்காதவங்க சமைக்கிறது பாவம். இனிமேல் நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்ய வேணாம். நான் நான்வெஜ் சமைக்கிறது எப்படி பழக போறேன்னு பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் இன்பா. ஹலோ கஸ்தூரி, வைஸ் பிரசிடென்ட் ஃபாரூக் பேசுறேன். என் கேபினுக்கு வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் கஸ்தூரி, கம் இன். கங்க்ராச்சுலேஷன், உங்க ஹார்ட் ஒர்க் வீண் போகல. நீங்க சீனியர் மேனேஜரா ப்ரோமோட் ஆயிருக்கீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ so much. யூ ஆர் வெல்கம். Thank you guys. Thank you.
கோயிலை சாட்சியா வச்சுதான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இதே இடத்துல உன்கிட்ட சொல்லணும். அப்போ நான் உன் முகத்தை பார்க்கணும். நமக்கு கடவுள் வரம் கொடுத்துட்டாரு. ஏமா பணம் நிறைய வச்சிருக்கோமா? இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்க? நான் சொல்கிறபடி செய்யி. அழகாக சிட்டிக்கு நடுவில் சொந்தமாக ஒரு ஃப்ளாட் வாங்கு. உனக்கு 20% டேக்ஸ் ரிட்டர்ன் கிடைக்கும். இப்போ எவ்வளோமா வாடகை கொடுக்குற? மாசம் 12,000 rupees சார். அந்த 12,000ஐயும் 20% டேக்ஸ் ரிட்டர்னையும் சேர்த்து அழகாக ஒரு இஎம்ஐ கட்டிடலாம். நீ தான் வாடகை வீட்டில் இருக்க. உன் குழந்தையாவது சொந்த வீட்டில் பிறக்கட்டுமே. சரிங்க சார், என் ஹஸ்பண்ட் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். யோசிக்காதீங்க, போயிட்டு வாங்க. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். இன்பா, இப்போ என் சம்பளத்துலேருந்து 30% டேக்ஸுக்கு போகுது. அதோட வாடகையும் சேர்த்து இஎம்ஐயாக கட்டினா போதும்னு ஆடிட்டர் சொல்கிறாரு. 10 வருஷத்தில் வீடு நமக்கு சொந்தமாயிடும். இப்போ அப்படி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டவுன் பேமெண்ட், ரெஜிஸ்ட்ரேஷன், இன்ட்ரெஸ்ட்னு வாங்குற வீட்டுக்கு டபுளாக கட்டணும். அதெல்லாம் வேணாம். இல்லைப்பா, நந்தினி ஃப்ளாட் வாங்கியிருக்கா. இப்போ நிம்மதியாக இருக்கா. எல்லாம் டேக்ஸ் சேவிங்ஸ்க்காக தானே. உனக்கு படம் கிடைச்ச உடனே லோனை ப்ரீ க்ளோஷர் பண்ணி சீக்கிரம் முடிச்சிடலாம். இந்த ஹவுஸ் ஓனர் தொல்லையிலேருந்து தப்பிக்க இதை விட்ட வேற வழி தெரியலப்பா. எல்லா விஷயத்தையும் நீ முதல்ல முடிவு பண்ணிடுவ. அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து கேட்ப. இப்போ என்ன சொன்னாலும் உன் தலையில் ஏறாது. ப்ரொசீட் பண்ணு. தேங்க்யூ அன்பா. வாங்க. இது மாஸ்டர் பெட்ரூம் வித் கார்னர் வென்டிலேஷன். இது ஸ்மால் பெட்ரூம். இது கிச்சன் ஏரியா வித் மாடுலர் கிச்சன். பாருங்க. சார், நாங்கள் டவுன் பேமெண்ட் ரெடி பண்ணிட்டு வரோம். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். இன்பா, இதெல்லாம் வித்துடலாம். மீதிக்கு எங்கள் அம்மாவோட நகை இருக்கு. அப்புறம் என்னோட பேங்க் பேலன்ஸ் 2 lakhs இருக்கு. இதுவும் பத்தலைன்னா இந்த வேணாம். நான் என்னோட பைக்கை வித்துட்டேன். இதில் 30,000 ரூபாய் பணம் இருக்கு. எப்படி இந்த மாதம் பணம் கமிட் ஆயிடுவேன். அதில் வர அட்வான்ஸை வச்சு நான் புது பைக் வாங்கிக்கிறேன். டே இன்பா, கஸ்தூரி தெம்பாயிட்டாடா. சுகப்பிரசவம் தானே, ஆப்ரேஷனாக தான் கவலைப்படணும். ஊரில் எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு. மாட்டுக்கு தண்ணி வைக்க கூட ஆள் இல்லை. செல்விக்கு பரீட்சை இருக்கு. இனி கஸ்தூரி பார்த்துப்பாடா. நாங்கள் நைட்டு பஸ்ஸுக்கே கிளம்புறோம். சரிம்மா, நைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணுறேன். அப்புறம் எல்லா வேலையும் இழுத்து போட்டு நீயே செய்யாத. உடம்பு பார்த்துக்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. இப்போ என்ன பிரச்சனை உனக்கு? என் மெட்டர்னிட்டி லீவ் முடியறதுக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு. நான் ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த வேலையை விட்டா அப்புறம் நல்ல வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நமக்கு கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு. நான் 1 மாசமா சொல்லிட்டே இருக்கேன். நீ அதை பத்தி கவலையே படாம இருக்க. இப்ப நான் குழந்தைய பாத்துக்கிறதுக்கு என்ன செய்யறது?
சொல்றா என்பா. அம்மா கஸ்தூரிக்கு இந்த வாரத்தோட லீவு முடிய போதுமா. இங்க முன்ன பின்ன தெரியாத நம்பி பாப்பாவோட பயமா இருக்கு. அவங்க பாட்டு குழந்தைய தூக்கிட்டு கீழே இறங்கிட்டாங்கன்னா நான் எங்கன்னு போய் தேடுவேன். உன் நிலைமை எனக்கு நல்லா தெரியுது. இல்லைன்னா எனக்கு இவ்வளோ டென்ஷனே இல்லை. நீ ஏன்டா யாரையும் தேடுற? இங்க கொண்டு வந்து விடுறா, நான் ராசாத்தி மாதிரி பாத்துக்கிறேன். சும்மா இருமா. பச்சை புள்ளி அங்கே விட்டுட்டு நாங்கள் எப்படி இங்கே தனியாக இருப்போம்? நான் பாக்குறேன்டா. நமக்கு தூரத்து சொந்தத்துல ஒரு அம்மா இருக்காங்க. இன்னைக்கு நைட் நான் ஊருக்கு ஏத்தி விடுறேன், நீ காலையில கூப்பிட்டுக்க. முதல்ல வர சொல்லுமா. வாங்கம்மா, வாங்க. உட்காருங்கம்மா. பரவாயில்ல, இருக்கட்டுமா. நான் ஊரை விட்டு வரதே இதான் முதல் தடவை. பச்சை குழந்தைன்னு சொன்ன உடனே மனசு கேட்காம வந்துட்டம்மா. அம்மா, நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்கம்மா. என்ன உங்க மகளா நினைச்சுக்கோங்க. காலையில உங்களுக்கு தேவையானதை நான் சமைச்சு வச்சுட்டு போயிடுவேன். நீங்க பாப்பாவை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். மாசம் உங்களுக்கு 7000 ரூபாய் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மாசம் மாசம் ஏத்தி கொடுத்துருவோம். நான் வரேன்பா. வீடு திறந்து கிடக்கு. மீனாட்சி அம்மா, மீனாட்சி அம்மா, இனியா, பாப்பா, இனியா, இனியா, மீனாட்சி அம்மா. மீனாட்சி அம்மா, இனியா, இனியா. அண்ணா, அம்மாவின் குழந்தைய பாத்தீங்களா? வெளியில எங்கேயாவது போனாங்களா? இல்லையம்மா, அப்படி யாரும் போகலையே. எதுக்கு மார்க்கெட் பக்கம் தேடி பாருங்க. இனியா.
மனுஷன் எப்படிமா வாழ்றது? அம்மா என்னம்மா ஆச்சு? மூச்சு விட முடியலப்பா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, இங்க நல்ல டாக்டர்லாம் இருக்காங்க, உடனே பாத்துரலாம். இல்லப்பா, எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஊசியெல்லாம் போட்டதில்லை. போற உசுறு என் மண்ணிலே போகட்டும். ஏமா பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா. இல்லப்பா, நீ என் மகனுக்கு ஃபோன் பண்ணு. ஹலோ, வேலாயுதானே? சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, உங்களை உடனே வர சொன்னாங்க. அப்படியா? பத்திரமா பாத்துங்க தம்பி, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன். சரிங்கண்ணே. கஸ்தூரி, என்னடி? மீனாட்சி அம்மா ஊருக்கு போயிட்டாங்கடி. அதுக்கு இப்படி முடங்கி கிடந்தா குழந்தை யார் காப்பாத்துறது? எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ வேலைக்கு போய் தாண்டி ஆகணும். எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கு. இனியாவ டே கேர்ல விட்டலாண்டி. பச்சை பிள்ளைய எப்படி விடுறது? நீ தான் தைரியமா இருக்கணும். முதல்ல போனை சார்ஜில் போட்டு ஆன் பண்ணி வை. ஹெச்ஆருக்கு மெயில் அனுப்பு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அழக்கூடாது, அழக்கூடாது. மேடத்தை பார்த்து அட்மிஷன் போட்டுருங்க. குழந்தை பேர் என்ன? இனியா. இனியா. இனியாவா? செல்லம், அழக்கூடாதுமா. அழக்கூடாது. இங்க பாரு, இங்க பாரு. கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் பார்த்துக்கிறேம்மா. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். எனக்கு ஒரு படம் கிடைச்ச உடனே பிரச்சனையெல்லாம் சரியாயிரும். அதுக்கப்புறம் நீ வேலைக்கு போவானா? நம்மள மாதிரி அகதிகளுக்கு இதை விட்டா வேற வழி கிடையாது. உன்னை மட்டும்தான் நம்பியிருக்கேன். இன்பா, டே இன்பா, என்ன வேலையெல்லாம் அப்படியே போட்டு ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? என்னால தான்டா கஸ்தூரி வேலைக்கு போறா. இனியாவை பார்த்து கால் இல்லாமல் டே கேரில் விட்டோம்டா. ஒரே குற்ற உணர்ச்சி இருக்குடா. டே, இன்னைக்கு சக்சஸ் பண்ண எல்லா டைரக்டருமே இதை கடந்தாண்டா வந்திருக்காங்க. நீ ஜெயிச்சிட்டா எல்லாமே மாறிடும். நீ முதல்ல படம் பண்றதை பத்தி மட்டும் யோசி. சரியா? எல்லாருக்கும் கதை சொல்றல, எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கதை சொல்லு, நான் உனக்கு gift தரேன். ஓகே. தன்னோட காதலை சொல்றதுக்காக படத்தோட ஹீரோயின் ரைட்டரான நம்ம ஹீரோ கிட்ட காலேஜ் காம்படிஷனுக்காக
ஒரு நாடகத்தை எழுதி கேட்குறா. ம். அப்புறம் அதே ரிகல்சல் பண்ணி தர சொல்லி அப்படியே பழகி தன்னோட காதலை அவங்கிட்ட சொல்றா. ம். எப்படி? திருடா திருடா என் கதையை என்கிட்ட சொல்றியா? ம், திரும்ப. ஏய் என்ன பண்ற? இரு இப்ப ஏன் கண்ணை கட்டுற? ஏய் இரு சொல்றேன். என்ன பண்ற? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எங்க கூட்டு போற? அப்படி வா வா வா. சர்ப்ரைஸ் இருக்கு. ம். எப்படி? 4 இடத்துக்கு கதை சொல்ல போறேன். நடந்தா போவேன். நேரத்துக்கு போகணும்ல. இந்த 2 வீலரை லோனு தான் வாங்கினேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது கட்டிடலாம். உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் நான் சொல்லல. இப்போ உன் படம் தான் முக்கியம். எனக்கு இந்த ஐடி வேலை வேண்டாம். நான் குழந்தை கூடவே இருக்கணும். சார். இன்பா. சொல்லுங்க சார். நம்ம ஹீரோ சேதுகிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா உன்னை பத்தி. ம் ஓகே சார். நீ போய் கதையை சொல்லிடு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். இப்போ உடனே கிளம்புறேன் சார். ஓகே பை பை பை. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ சார். தம்பி காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பிகிட்ட கொஞ்சம் சொல்லுங்க. அண்ணே சொல்லிட்டேனே, அவரே கூப்பிடுவாரு. சரி சரி சரி. அண்ணே வணக்கம்ண்ணே. தம்பி நீங்க? நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சேதன்கிட்ட கதை சொல்ல வந்திருக்கேன். டைரக்டர் பிரபுசலம் சார் அமிச்சார்ண்ணே. ஓ பிரபுசாலமன் சார் அஸ்தா. சரி சரி, நீங்க வருவீங்க சார் சொன்னாரு. சரிங்கண்ணே. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகேண்ணே. நான் கூப்பிடுறேன். ஓகேண்ணே. போங்க. தம்பி சார் உங்களை கூப்பிட்டாரு. சார் வாங்க வாங்க வாங்க. சார் வணக்கம். என் பேர் இன்பா சார். பிரபுசாலமன் சார் உங்களை பத்தி சொல்லியிருக்காரு. வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். சொல்லுங்க சார். சப்ஜெக்ட்ல ஹீரோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சார். ஓகே. அவர் சமூக நீதிக்காக போராடுற ஒரு போராளி சார். அப்போ உங்களோட கதை வச்சிருக்கீங்க அதானே? ஆமாங்க சார். சிறப்பு, ஆரம்பிங்க. சார்
நீங்க சமூக நீதிக்காக போராடுற ஒரு போராளி சார். பண்ணிடுறாங்க சார். அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது சார். இப்படி போயிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில கடைசியா நீங்க ஆசைப்பட்டபடி சினிமால ஒரு பெரிய டைரக்டர் ஆனீங்களா அப்படிங்கிறது தான் சார் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தானே? இப்போ வரைக்கும் பாசிட்டிவ் கிளைமேக்ஸ் தான் சார். சிறப்பு. கதை எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே சார். நான் பிரபு சலமன் சார் கிட்ட பேசுறேன், ப்ரொடியூசர் கிட்ட பேசுறேன். தேங்க்யூ சார். உங்க வாழ்க்கையும் பாசிட்டிவ் அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. என்ன பிரதர் ரொம்ப உற்சாகமா வர்றீங்க? அண்ணன்ட்ட கதை சொல்லிட்டேனே. அண்ணன் கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாரு. ஓ, ப்ரொடியூசர் அவரே பார்த்து சொல்றேன்னு சொல்லிருக்காரு. அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் சொல்ல மாட்டாருப்பா. நீ சீக்கிரமே படம் பண்ண போற. நன்றிங்கண்ணா. ரெடியா இரு. ப்ரொடியூசர் எப்ப வேணா கூப்பிடுவாங்க. சரியா? ஆல் தி பெஸ்ட். ஓகேண்ணா. சரி அண்ணா, இருங்க நான் கேட்டு வந்துறேன். சரிங்க தம்பி. கஸ்தூரி, ஒரு குட் நியூஸ். ஹீரோ விஜய் சேதுபதி சார் என் கதையை ஓகே பண்ணிட்டாரு. சீக்கிரமே படத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லிருக்காரு. என் லட்சியம் நிறைவேற நேரம் வந்துருச்சு. நம்ம கஷ்டமெல்லாம் தீர போகுது. இனிமே நீயே இனியாவை பார்த்துக்கலாம். ஹலோ தம்பி, நான் தயாரிப்பாளர் திருவேங்கடம் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். நீங்க கால் பண்ணுவீங்க மேனேஜர் சொன்னார் சார். மேனேஜர் சொன்னாரா? சரி தம்பி, நீ உடனே ஆபீஸ்க்கு வர முடியுமா? வரேன் சார். ஈசிஆர்ல தான் ஆபீஸ். லொகேஷன் ஷேர் பண்றேன். சரிங்க சார். வந்துருங்க. ஓகே சார், வந்துடுறேன் சார். அப்பா, டைரக்டர் உங்ககிட்ட கதை சொல்ல வந்திருக்காரு. வணக்கம் தம்பி. வணக்கம் சார். உட்காருங்க உட்காருங்க. அப்புறம் உங்கள் டைரக்டர் படமெல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரமாதமாக பண்ணுறாரு. அவர் அசிஸ்டண்ட்டுங்கிறதுனால தான் நான் உங்களை அங்கே வர சொன்னேன். அப்புறம் தம்பி, எனக்கு ஒரு பக்தி படம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை. இந்த எஸ்.எஸ். வாசன், ஏ.பி. நாகராஜன் இவங்கள மாதிரி செட்டு போட்டு பிரம்மாண்டமான படம் பண்ணணும். அதுக்கு திருவிளையாடல் மாதிரி கதை உங்கள்கிட்ட இருக்கா? சார், இது ஒரு லவ் சப்ஜெக்ட் சார். நீங்கள் ஃபஸ்ட்டு கதையை கேளுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேசலாம் சார். அப்படியா? சரி, சொல்லுங்க சார். மதுரை பக்கத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஒரு அழகான காதல் கதை தான் சார் நம்ம படம். சூப்பர், பிரமாதம். இந்த வயசுல இப்படி ஒரு சிந்தனையா?
பிரமாதம்யா. தம்பி, நீ சொன்ன கிளைமேக்ஸ நான் எதிர்பார்க்கவே இல்லையா. அப்படியே என் ஹீரோக்களை அத்து போடுச்சியா. பிரீத்தம் அப்பா. அப்புறம் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? எத்தனை குழந்தைங்க? இப்போதான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு கை குழந்தை இருக்கு சார். அப்படியா? இந்தாங்கப்பா. இந்தாங்க, இதை அட்வான்ஸாக வச்சுக்கோங்க. அட வாங்கிக்கப்பா. இன்னையிலேருந்து உன் வாழ்க்கை எங்கேயோ போகுது. சாப்பாடு ரெடியா? ரெடிப்பா. வா சாப்பிட போலாம். சார் பரவாயில்ல சார், இருக்கட்டும் சார். அட வாப்பா, என் வீட்டுக்கு வந்து யாரையும் நான் சாப்பிடாம அனுப்பிச்சது இல்ல. அதுவும் வெள்ளிக்கிழமை வேற. வா. அட எந்திரிச்சு வாயா. வாங்க. எப்படி ஒரு கதையை சொல்லியிருக்க, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சியா. வா உட்காந்து சாப்பிடு. உட்கார் உட்காருப்பா. ஏய், இந்த பொரிச்ச மீனை வைடா. சார் நீங்க? பரவாயில்லப்பா, வந்தவங்க வயிறார சாப்பிட்டா என் மனசு நிறைஞ்ச மாதிரி. நீ கூச்சப்படாம சாப்பிடு. ஐயோ ஐயோ, மெதுவா மெதுவா. தம்பிய வீட்டுல யாரோ நினைக்கிறாங்க போட்டுருக்கு. மெதுவா சாப்பிடுங்க. உரையேறினா உறவு கூடுன்னு சொல்லுவாங்க. சாப்பிடுங்க. சாமி, இந்த ஈனப்பையல இன்னும் உசுரோட வச்சிருக்கீங்க. இருங்க சாமி, டைரக்டரை கொஞ்சம் தெளிய வச்சு பேசி செய்வோம். டைரக்டர் சார், டைரக்டர் சார், யாரு வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்களேன். டைரக்டர், ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு செங்கல் மாதிரி ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி உச்சியில வச்சு கோபுரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ இடையில இருக்க செங்கலை உருவனா பரவாயில்ல, கோபுரத்து மேலேயே கைய வச்சிட்டியே. இன்னைக்கு சாமி வீட்டுல பொண்ணை தூக்கிட்ட, நாளைக்கு எனக்கு கீழே இருக்கவன் ஏன் வீட்டு பொண்ணை தூக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு இவனை செய்யறத பார்த்துட்டு இனிமே இவங்களுக்கு தைரியமே வரக்கூடாது. தைரியம் வராது வராது.
அவன் இருக்கானான்னு பாரு. வேணாண்டா, தப்பெல்லாம் உண்மையில தான்டா. நான் வெட்டினா நீ மட்டும்தான்டா சாவ. ஆனா நீ வச்ச சாதி தீ காட்டு தீயா பரவி கொழுந்து விட்டு எரியும். அது யாரையும் வாழ விடாது. நான் வாழணும்டா, என்ன வாழ விடுங்கடா. உங்க பேர் என்னம்மா? கஸ்தூரி. என்ன சார், என்னாச்சு? TN22CR 7166 புல்லட் உங்க பேர்ல தானே இருக்கு? ஆமா சார். எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? என் ஹஸ்பண்ட் தான் வண்டி எடுத்துட்டு போனாரு. ஏதாவது பிரச்சனையா சார்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. ஒரு சின்ன என்கொயரி, அவ்வளவுதான். நீங்க எங்க கூட கொஞ்சம் வரணும். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா, சும்மா வாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறேன்.
வண்டி இங்கேயே நிப்பாட்டு. அந்த வண்டி ஒண்ணுதான் பாருமா. கண்ணோ கருமணியோ கருகி கிடக்குதம்மா, காடாமணி விளக்கு கரியா கிடக்குதம்மா, பெருகும் தண்ணி கருப்பா வடியுதம்மா, அழுக தெரியாம அவன் புள்ள அழுகுதம்மா, ஏழைக்கு வாழ இல்ல சாதிக்க